சார் என்ன சார் ரொம்ப அப்செட் ஆவறீங்க? கமிஷனர் சார் ரொம்ப திட்டிட்டாரா? சும்மா திட்டினா கூட பரவாயில்லையா, இன்னும் 10 நாளைக்குள்ள விஸ்வாவை பிடிக்கலனா உங்க மேலேயே ஆக்ஷன் எடுப்பண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரியா. சார் 10 நாளுக்குள்ளன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு சார். கஷ்டம்தான், அது எனக்கு தெரியுது. ஆனா கமிஷனருக்கு தெரியலையே, என்ன பண்ண முடியும்? சார் எனக்கு ஒரு ஐடியா சார். சொல்லுங்க. இப்படி சீக்கிரமா யாரையாவது பிடிச்சே ஆகணும்னா நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோமோ அதையே பண்ணோம்னா விஸ்வா வந்துருவான் சார். வாங்க. அத்தை அத்தை அத்தை, என்னம்மா? இன்ஸ்பெக்டர் வராரு அத்தை. வாங்க இன்ஸ்பெக்டர். அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? கொலை பண்ணதை அவன் ஒத்துக்கிட்டானா சார்? அர்ஜுன் விஷயத்தை பத்தி பேசாதீங்க. விஸ்வா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வந்து அதையே கேக்குறீங்க? அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா? அவனையே போன் பண்ண சொல்லி உங்ககிட்ட பேச வச்சிருப்போமே. நடிக்காதீங்கம்மா. இவங்கள மாதிரி நீங்களும் போய் சொல்றது உங்க வயசுக்கு சரியில்லை. சார் உங்ககிட்ட போய் சொல்லி எங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? ஏன் சார் தேவையில்லாம வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? தேவை இருக்க போய் தான் தொந்தரவு பண்றேன். அவன் நல்லவனா இருந்தா என்ன பார்த்து ஏன் தப்பிச்சு ஓடணும்? ஓடுனவன் ஏன் இன்னும் திரும்பி வராம இருக்கான்? கமிஷனர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு வருத்தெடுக்கிறாரு. என்னால பதில் சொல்ல முடியல. என் புருஷன் ஏன் இன்னும் வராம இருக்காருங்கிற கேள்வி எங்களுக்கும் இருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லுவாரு. இப்போ நீங்க கொலை பண்ண அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்காம அவரை பத்தி மட்டும் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அர்ஜுன் அந்த கொலையை பண்ணிருப்பாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா விஸ்வா பண்ணிருப்பாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. என்ன சார் ஆதாரம் இருக்கு? அவன் தினமும் உங்ககிட்ட போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கான். அவன் எங்க இருக்காங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவன் தான் கொலை பண்ணிருக்காங்கிறதுக்கு அதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? நீங்க தப்பா பேசுறீங்க சார். திசை மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அர்ஜுனை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறதுல இருந்தே எங்களுக்கு தெரியுது. ஆமா சார், அர்ஜுன் உங்களை விலைக்கு வாங்கிட்டான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஒரு வாரத்துக்குள்ள விஸ்வாவை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கலனா எனக்கு வேலை போயிடும். கமிஷனர் சொல்லிட்டாரு. நீங்க ஸ்டேஷன்ல வந்து இருந்தாதான் விஸ்வா வருவான். வாங்க போலாம். சார் இது ரொம்ப அநியாயம். நந்தினி ஸ்டேஷனுக்குலாம் அனுப்ப முடியாது. நீங்க அனுப்பலனா கைய புடிச்சு கூட்டிக்கிட்டு போகதான் இவங்க வந்திருக்காங்க. கூட்டிட்டு வாங்கம்மா. சார் என்ன சார் இது? ரொம்ப கொடுமையா இருக்கு. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்க பாக்குறீங்களே. இது விஸ்வாவுக்கு தெரிஞ்சு உடனே வந்தா பரவாயில்ல, அவனுக்கு தெரியலன்னா? தெரிஞ்சு அவன் வர வரைக்கும் இவங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். உங்களுக்கு விஸ்வா போன் பண்ணி பேசாமல இருக்கான். அவன் போன் பண்ணும்போது சொல்லுங்க, பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவான். சார் இது எங்களால ஏத்துக்க முடியாது சார். ஏத்துக்க முடியாதுன்னா எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. நீ கூட்டிட்டு வாமா. ஒரு நிமிஷம். நந்தினி என்ன இன்ஸ்பெக்டர் சொன்னா? வாமா ஆமா சுந்தர், என்னப்பா இது? சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? சார் நந்தினி வேணாம். நந்தினி சொன்னா கேளு. நந்தினி அம்மா நந்தினி சொன்னா கேளுமா, போகாதம்மா. பரவாயில்ல விடுங்க, என்னதான் நடக்குதுன்னு பாத்து. இல்லம்மா அப்படி சொல்லாதம்மா. அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ தெரியலையேம்மா. நந்தினி சொல்றேன்ல, வேண்டாம் நந்தினி. நீ வரமாட்டேன்னு சொன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா ஏறி உட்காருங்கம்மா. நந்தினி ஒரு நிமிஷம். சார் இப்ப என்ன சார், ஸ்டேஷனுக்கு எங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து இருக்கணும், அவ்வளவுதானே? நந்தினி விட்டுருக்க, நான் வந்து இருக்கேன். நந்தினி நீ வீட்டுக்கு போ. சுந்தர், உங்க கோபம் ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக நான் நந்தினியை விட்டுட்டு உங்களை கூட்டிக்கிட்டு போக முடியாது.
நந்தினி ஸ்டேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா விஸ்வா மனசு துடிக்குமா இல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா துடிக்குமா? யாரு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவன் பறந்து வருவான், கொண்டாட்டின்னு தெரிஞ்சாதானே வருவான். இந்த லாஜிக் புரியாம என் மேல கோவப்படுறதுலயும் நந்தினி மேல பரிதாபப்படுறதுலயும் என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? கவலைப்படாதீங்க மாமா, தைரியமா இருங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஸ்டேஷனுக்கு போனதான் விஸ்வா திரும்பி வருவாருன்னு விதி இருந்தா அதை மாத்தவா முடியும்? எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். அத்தை அழாதீங்க அத்தை, தைரியமா இருங்க. நான் வந்துருவேன். என்னம்மா நந்தினி, நமக்கு இப்படி ஒரு சோதனை. சார் ஒரு நிமிஷம் சார், நந்தினி தனியெல்லாம் விட முடியாது சார். நானும் தான் சார் வருவேன். வண்டி நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க சார். மாமா சொல்றத கேளுங்க மாமா. வாங்க. உட்காருங்க. சார், விஸ்வாவோட ஒய்ஃப் நந்தினிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதனால இன்னும் 2 நாள்ல விஸ்வா வந்து சரண்டர் ஆயிடுவான். ஓகே சார், வச்சா. கேட்டீங்கல்ல சுந்தர், நீங்க வந்தத என்னுடைய உயர் அதிகாரிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணல. புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. இல்ல சார், நான் அங்க சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். நந்தினி வீட்டுக்கு அனுப்பிட்டு நந்தினிக்கு பதிலா நான் வேணா இங்க இருக்கேன். உங்க விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறேன். மறுபடியும் புரிஞ்சுக்காம பேசி என்ன நோகடிக்காதீங்க. உங்ககிட்ட விசாரிக்க எனக்கு ஒண்ணுமே இல்ல, கிளம்புங்க. நந்தினி கிட்ட மட்டும் விசாரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? நான் என்கொயரிக்காக கூப்பிடலன்னு அங்கேயே சொல்லிட்டேன். நந்தினி ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் விஸ்வா வந்து சரண்டர் ஆவான். நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவன் வரமாட்டான். இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். ஒரு பொண்ணு எப்படி சார் எந்த தப்பும் பண்ணாதப்ப ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க முடியும்? அதுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்கு? உங்க மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நானே அவர்கிட்ட கேட்கிறேன். அப்படியெல்லாம் இங்க கொடுக்க முடியாது. ரூல்ஸ பத்தி பேசுனீங்கன்னா நானும் ரூல்ஸ பத்தி பேச முடியும். நீங்க கஞ்சாவோ ஹெராயினோ கடத்தாம இருக்கலாம், ஆனா உங்க பாக்கெட்ல ஒரு கஞ்சா பொட்டலத்தை போட்டு நீங்க கஞ்சா கடத்தினதா சொல்லி உங்களை உள்ளத்தள்ள என்னால முடியும். செய்யட்டுமா? தப்பா பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். நியாயமா பேசினா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. விமன் கான்ஸ்டபிள்ஸ் உங்க கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஏற்பாடு பண்ணி தருவாங்க. சுந்தர போக சொல்லுங்க. போயிடுங்களே மாமா, எனக்காக நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும். விஸ்வாக்காக நான் பண்ணிட்டு இருக்கிற தவத்துல இந்த மாதிரி சாபங்கள்லாம் கிடைக்கதான் செய்யும். அதை நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். முடியாது நந்தினி. இத பாருங்க சார், என்னால நந்தினி தனியா விட்டுட்டுலாம் போக முடியாது சார். இப்ப மட்டும் இல்ல சார், எப்பவுமே நந்தினி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நினைச்சேன் இவர் இப்படிதான் சொல்லுவார்னு. எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே, இவங்க 2 பேருக்கும் நடுவுல தப்பான உறவு எதுவுமே இல்ல. இந்த அம்மா இவர சொல்லவே வாய் கூசுது. அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறான்னு சொன்னீங்களே, அதனாலதான் இவரு இந்த அம்மாவை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொல்றாரோ என்னமோ. சார், நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பம்பிழுத்து சண்டை போட்டுக்கிறதுக்கு இது இடம் கிடையாது.
உங்க சண்டைய வீட்ல போய் வச்சுக்கோங்க. என்னடி அக்கா தங்கச்சிக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு நாராள்வா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் யார் கண்டா? இன்ஸ்பெக்டர் சார், நான் உன்னை இங்க சண்டை போடுறதுக்காக வரல. நான் இங்க வேற விஷயமா வந்திருக்கேன். எங்ககிட்ட உனக்கு வேற என்ன பேச வேண்டியது இருக்கு? நீ வம்பளுக்கிறதுக்காக தானே வந்திருக்க. இருங்க, இப்ப எதுக்காக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க? இங்க சண்டை போடக்கூடாதுன்னு இப்பதானே இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அதுக்குள்ள மறந்தாச்சா? அக்கா ஏன் கார் இப்படி பண்ற? வாயு மூடு. என்ன அக்கான்னு சொன்ன அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். உன் மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் என்னைக்கோ நீ கெடுத்துக்கிட்ட. நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண துரோகத்துக்கு ஆண்டவன் உங்களுக்கு பெருசா தண்டனை கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இவ்வளவு சீக்கிரம் கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேண்டாம் மாலதி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ என் கூட குடும்பம் நடத்தி தான் ஆகணும். அத மனசுல வச்சுக்கிட்டு வார்த்தையை அளந்து பேசு. எதை வச்சு நான் உங்களோட குடும்பம் நடத்துவேன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததை நீங்க மறந்துட்டீங்களா? மறந்திருந்தா ஞாபகப்படுத்திட்டு போலாமே தான் நான் இங்க வந்தேன். வக்கீல் அம்மா என்கிட்ட உன் புருஷனை நாளைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு வா, பத்திரத்தை தாக்கல் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ளதான் கொலை கேஸ்னு உள்ள வந்துட்டீங்களே. நீங்க எங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு வர போறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கேயே வச்சுக்க போறாங்களோ? இவங்க எப்ப வெளியே விட போறாங்களோ? யார் கண்டா? அவ்வளவு ஏன் விஸ்வா பண்ண கொலைக்கு பொறுப்பேத்துக்கிட்டு இங்க இருந்து நேரா நீங்க ஜெயிலுக்கு போனாலும் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு இவ்வளவு பிடிச்சு போச்சே. போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன், இல்லனா உன்னை. என்ன என்ன ரொம்ப துள்ளாதீங்க. என்னை எதிர்த்து பேசவோ அடிக்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது பாருங்க, நான் தான் உங்ககிட்ட விடுதலை பத்திரம் வாங்கிட்டேன்ல, அது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுது? அதுவும் இவ மேல இருக்கிற மயக்கத்துல. இது பாருங்க, சும்மா கத்தாதீங்க. இன்னைக்கோ நாளைக்கோ 4 வருஷம் கழிச்சோ இல்ல 7 வருஷம் கழிச்சோ நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. நான் வந்து கோர்ட்டு கூட்டிட்டு போறேன். டைவர்ஸ வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் சந்தோஷமா இவ கூடவே வாழ்ந்து தொலைங்க. டாக்டர், மச்சானுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்களா? கண்டிப்பா தெரியணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மூர்த்தி, டாக்டர் சொல்றது 2வது பட்சம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு அகிலா வந்தாச்சு. இனிமே என் உடம்புக்கு ஒண்ணு இல்லப்பா. இதுதான் சரியான பதில். மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் பாடி எஃபெக்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆனா பாடி ஃப்ரீ ஆயிடும். கேட்டுக்கடா. சாருக்கு இப்போ 90% ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆயிடுச்சு. இனி உடம்புக்கு பெருசா எந்த பாதிப்பும் வராது. இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு தான் டாக்டர் நாங்க தவம் இருந்துட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்க டேப்லெட்டை கண்டினியூ பண்ணாலே போதும். அடிஷனலா எதுவும் சாப்பிட தேவையில்லை. நான் வரேன் சார். வாங்க. ஹலோ டாக்டர், ஹவ் ஆர் யூ? வா அகிலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ அம் வெரி ஃபைன் டாக்டர். அப்பாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்பாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு? அப்பாவுக்கு நீங்க டெட்லைன் குறிச்சிருக்கிறதா? சி, ஆஸ் அ டாக்டரா உங்க அப்பாவோட பாடி கண்டிஷனை வச்சு நான் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. மேல இருக்கிறவன் தான் கரெக்டான டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில
உங்க அப்பாவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டெட்லைன் தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீ திரும்பி வந்திருக்கிறது தாமா. ரியலி டாக்டர்? அஃப்கோர்ஸ். உன்னை பார்த்த சந்தோஷத்துல அவரோட பிபி லெவல், சுகர் லெவல் எல்லாமே ஏறக்குறைய நார்மலுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் எப்படியோமா, இனிமே நீ அவர் மனசு கோணாம நடந்துக்கோ. அவருக்கு இருக்கிற பாதி பிரச்சனை இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். ஓகே டாக்டர். இனிமே எந்த விதத்திலயும் அப்பாவோட மனசு கோணாத மாதிரி நான் நடந்துக்குவேன். ஆக்சுவலா அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? வேற என்ன, ஹார்ட்ல தான் ப்ராப்ளம். காரோனரி ஆர்டரி டிசீஸ்னு பேரு. இது ஒன் கைண்ட் ஆஃப் பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ்னு பேரு. இங்கிலாந்துல இது நம்பர் 1 கில்லர். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பயப்பட தேவையில்ல, தைரியமா இருங்க. நான் வரட்டுமா? என்னம்மா ராஜன் சொல்ற? ஆமாண்ணே, 2 பேருக்கு இடையில என்ன சண்டையோ என்ன பிரச்சனையோ தெரியல. ஆளுக்கு ஒரு ரூம்ல தூங்கி இருக்காங்க. மச்சான், சொல்றேனேன்னு கோச்சிக்க கூடாது. என்னதான் புருஷன் பொண்டாட்டி தகராறா இருந்தாலும் எல்லாம் ஒரு ரூம்குள்ள தானே நடக்கணும். இங்கதான் வித்தியாசமா ஒரு ரூம்லயும் தங்கியிருக்காங்க மச்சான். இதை நம்ம கண்டுக்காம விட்டா தப்பாயிரும்ல. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ணாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வாமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுப்பா. மாப்பிள்ளை எங்க? அவர் வெளியில போன்ல பேசிட்டு இருக்காருப்பா, வந்துருவாரு. இத பாருமா, என்னோட உயிருக்கு டாக்டர் டெட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீயும் மாப்பிள்ளையும் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீயும் அவரும் சந்தோஷமா வாழறீங்கிறத நான் கண்குளிர பார்த்துட்டு செத்து போவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் மனசு நொந்து வெந்து போய் தான் செத்து போவேன்னு நினைக்கிறேன். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருமா அகிலா, நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. எனக்கு மறைச்சு பேசலாம் தெரியாது. உங்ககிட்ட நேரடியாவே கேட்கிறேன், உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படி என்னதாம்மா பிரச்சனை? எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா அப்புறம் ஏன் 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்குறீங்க? என்னம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சரி, நீ சொல்ல வேண்டாம், மாப்பிள்ளைய கூப்பிடு, நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மாமா, என்ன கேட்கணும்? அது ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்களும் அகிலாவும் ஒவ்வொரு ரூம்லயும் தனித்தனியா தூங்குனத பத்தி நான் சொல்ல, நம்ம கிட்ட வேலை பார்க்குற போனா சொல்லி மாமா ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார். இது ஒரு விஷயமா மாமா? எனக்கும் அகிலாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ரொம்ப ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு மாமா. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கீங்க. எங்களுக்கும் மனசு தான் இருக்கு. நீங்கள் இப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மாமா. அதனால தான் நாங்கள் இப்படி, மற்றபடி எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. அடடா, நீங்க இப்படி ஒரு பதில சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள. நானும் தான் எதிர்பார்க்கல. அகிலா, நான் ஊர் பூரா தேடி இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிளைய உனக்கு கட்டி வச்சிருக்க முடியாதுமா. என்ன மனசு, என்ன மனசு, ரொம்ப பெரிய மனசுமா. உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இத பாருங்க, என் உடம்புல இருந்த அவ்வளோ வியாதியும் குணமாயி நான் இப்ப நல்ல தெம்பா ஆக்டிவா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க உடனே நம்ம ஃபேக்டரிக்கு போங்க, போய் என் சேர்ல உட்காந்து உங்க வேலையை ஆரம்பிங்க. என்ன அவசரம் மாமா அதுக்கு? அதை பார்த்துக்கு தான் சார் இருக்காரு. என்ன தம்பி நீங்க நேத்து வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சாருன்னு கூப்பிடாதீங்க, சித்தப்பான்னு கூப்பிடுங்கன்னு. நீங்க சாருன்னு கூப்பிடும் போது எவ்வளவு தர்ம சங்கடத்துக்கு ஆளா வரும் தெரியுமா? அதானே
சித்தப்பான்னு கூப்பிடுங்க. மூர்த்தி எந்த வேலையை தான் பார்ப்பான்? என்ன பாத்துக்கிறான்? வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்கிறான், ஃபைனான்ஸ் கம்பெனியை பாத்துக்கிறான். இதோட ஃபேக்டரி வேலையும் அவனால எப்படி பார்க்க முடியும்? அதனால இனிமே ஃபேக்டரி விஷயத்துல மூர்த்தி தலையிட மாட்டான். இனிமே நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். எனக்கு அப்புறம் நிர்வாக பொறுப்பு உங்ககிட்ட தானே வரப்போகுது. என்ன அகிலா, நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லு. ஆமா விஸ்வா, அப்பா சொல்றது சரிதான். தனியா போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நானும் கூட வரேன். அப்புறம் என்ன? வெரி குட். நீங்க 2 பேருமே கிளம்புங்க. மூர்த்தி ஆ, 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 என்னடா சொல்லுங்க பாத்துக்கிட்டு மச்சான். அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போ. சரிங்க மச்சான். வாங்க ஆ. வாங்க வரேன்ப்பா. வாங்க வாங்க மாப்பிள்ள.